ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ப்ளைன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் பரோட்டா வாங்கும்போது அது கூட சால்னா தருவாங்கள்ல, அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதோட பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசியும் எடுத்துக்கலாம். இதில் சோம்பும் கல்பாசியும் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கடையில் வாங்குகிற அதே சால்னா ஃப்ளேவர் கிடைக்கும். அதோட 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்துனோம்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோட பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். அதோட வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. இதோட மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.